ஹலோ எவ்ரிவன், வணக்கம். இன்றைக்கி வந்து சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். சண்டே மார்னிங் ஒரு 9 o'clock நான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காக. சண்டே காலையில் இதை நான் வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னா அன்றைக்கி டே ஃபுல்லாகவே ரொம்ப ஈஸியாக போயிடும். மேக்ஸிமம் அன்றைக்கி வந்து நான் எய்தர் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லஞ்ச் ஏதோ ஒன்று தான் ஸ்பெஷலாக பண்ணுவேன். லஞ்ச் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணேன் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்றைக்கி நான் காலையிலே வெஜிடபிள்ஸ் வாங்க வெளியே போகிறதுனால நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கூழ் தான், நேற்று நைட்டே செஞ்சு வச்ச கூழ் இருக்குது, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எல்லாருக்கும். பசங்களுக்கு மட்டும் வேறு டிஃபன் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து லோக்கலில் தான் வாங்குவேன் வெஜிடபிள்ஸ்லாம். எனக்கு இந்த சூப்பர் மார்க்கெட் இல்லை இந்த மாதிரி ஸ்டோர்ஸில் வாங்குறதுக்கு அவ்வளோ விருப்பம் இருக்காது. அங்கே ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்காது. இங்கே வந்து டெம்போவில் அந்த மாதிரி வச்சிட்ருப்பாங்க. சண்டேஸில் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எவ்ரிடே வந்து நிறைய இருக்காது, சண்டேயில் மட்டும் நிறைய பார்க்கலாம். அது என்னோடய வீட்டிலேருந்து லைக் ஒரு 1 kilometer இருக்கும். அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. வேர்க்கடலை, அவரைக்காய், பீன்ஸ், தட்டைக்காய், இந்த மாதிரி நிறையா காயெல்லாம் இருக்குது. அதில் நான் கொஞ்சம் எனக்கு தேவையானது வாங்கியிருக்கேன். நான் மினிமம் 1/2 kg வாங்குவேன், அது கம்மியாக வாங்க மாட்டேன். நாங்கள் 3 பேர் இருந்தாலுமே நாங்கள் ஜென்ரலாக வெஜிடபிள்ஸ் நிறைய கன்சியூம் பண்ணுற ஃபேமிலி. ஃப்ரூட்ஸும் அந்த மாதிரி தான். எல்லோரும் வந்து என்ன இது ஒரு 5-6 பேருக்கு வாங்கி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பட் நாங்கள் இவ்வளோ கன்சியூம் பண்ணுவோம் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். கீரையும் வாங்கினேன். இது வந்து கர்நாடகா கவர்மெண்ட்லேருந்து கவர் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. சும்மா அதை கேப்சர் பண்ணேன் நான். அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா நிறைய கவர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த மாதிரி ரோட் சைடில் வந்து நம்ம கேட்குறோமோ இல்லையோ கவர்ஸ் கொடுத்துட்றாங்க. அடுத்து ஃப்ரூட்ஸ் வாங்க வந்தேன். இங்கே வந்து க்ரீன் கிரேப்ஸ் 120. உங்கள் ஏரியாவில் எவ்வளோன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆப்பிள் 2, ஆரஞ்சு. நான் ஜென்ரலாக சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஃப்ரூட்ஸ்க்கு அப்புறம் ஆனியன், அப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு கடையை போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் நான் வேணுங்கிறத ஸ்டோர் பண்ணிவிட்டு, மேக்ஸிமம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம், எல்லாமே வெளியே தான் வச்சுருப்போம். வெஜிடபிள்ஸுமே வந்து அடுத்த 2 நாளைக்கு தேவையானது வெளியே தான் இருக்கும். நான் ஃப்ரிட்ஜில் ரொம்ப ஸ்டோர் பண்ண மாட்டேன். கார்ன், அப்புறம் இந்த மொச்சக்காய் இதெல்லாம் வந்து நாளைக்கு 2 நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு எங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் கீரை 2 கட்டு நான் இன்றைக்கே செஞ்சுருவேன். இன்னும் ஒரு கட்டு பாலக்கீரை மட்டும் எடுத்து வச்சுருவேன். கீரை வந்து இங்கே 3 கட்டு 50 ரூபா. உங்கள் ஊரில் எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த க்ரீன் பீஸ் பச்சை பட்டாணி வந்து இங்கே 1.5 கிலோ 100 ரூபா சொன்னாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். மற்ற காயெல்லாம் லைக் கேஜி 50 rupees அப்படி வந்துச்சு. இதில் நான் பப்பாயா, ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறம் 2 குட்டி அவகேடோ, அப்புறம் ஒரு 1 கிலோ க்ரீன் கிரேப்ஸ் வாங்கினேன். ஆல்ரெடி பனானா இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே பேஸ்கெட்டில் வச்சு வெளியே வச்சுட்டேன். நான் ஃப்ரூட்ஸ் வந்து எப்போவுமே ரெஃப்ரிஜரேட் பண்ண மாட்டேன். நாங்கள் இமீடியட்டாக கன்சியூம் பண்ணிடுவோம். நான் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் என்னோடய ஹஸ்பண்ட் தான் கரைச்சி வச்சுருந்தாங்க. நான் வரும்போது மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் மதியானம் சாம்பாருக்காக. ஸோ அந்த மாங்காவும் அதில் போட்டு நல்லா எம்மியாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கூழ் ஒரு 2-3 கிளாஸ் வந்து குடித்தாச்சு. ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு. சம்மரில் கூழ் குடிக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு இட்லி பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு இந்த ஒரு ட்ரைப்ளை கடாயில் வந்து இட்லி பண்ணியிருந்தேன். இது நான் மல்டிப்பிள் யூஸஸ்க்கு பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நாங்கள் மாடிக்கு வந்திருந்தோம் துணி காய போட. இது எல்லா வீக்கெண்ட்லேயும் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டி மாதிரி. இங்கே வந்து ஒரு 15-20 minutes சும்மா பேசிட்டு போவோம். அங்கே கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கோம், அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவோம். அங்கேருந்து வியூஸ்லாம் பார்த்துட்டு எந்த பில்டிங்கில் புதுசாக என்ன கட்டியிருக்காங்க அப்படின்லாம் கதை பேசிட்டு மெதுவாக கீழே போவோம். இது ஜென்ரலாக வீக்கெண்டில் நாங்கள் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக வந்து மொட்டை மாடியில் ஒரு 20 minutes கதை பேசிட்டு போகிறது வந்து ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டி. இந்த மாதிரி நீங்கள் என்ன ஃபேமிலி ஆக்டிவிட்டி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்த உடனே நான் ஒரு மீல் பிளான் போட்டுட்டேன். நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட இருக்க கிராசரிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டேன். தென் மதியம் சமைக்க ஆரம்பித்தாச்சு. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் வாய் கொளருது. இதில் வந்து சாம்பாருக்கு பருப்பு வச்சுட்டேன் குக்கரில். அதுக்கப்புறம் ரைஸ் வடிக்கிறதுக்காக ரைஸ் அளந்து போட்டுட்டு அந்த பாத்திரம் அடுத்து வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். சாம்பார், கீரை பொரியல், அது இல்லாமல் நான் ஒரு 3 ஐட்டம் வந்து இந்த வாரத்துக்கு வச்சுருக்கேன். அதுவும் பண்ணணும். அது என்னன்னு நான் காமிக்கிறேன்.
ரைஸ் எப்போவுமே நான் வடிப்பேன். எனக்கு குக்கரில் வைக்கிறது பிடிக்காது. நான் அப்ராடில் இருக்கிறதுலேருந்தே வந்து வடித்து தான் பழக்கம். ஸோ என்ன லேட் ஆனாலும் வச்சுருவேன். சண்டேயில் கொஞ்சம் மதியம் லேட்டாக தான் சமைக்க ஆரம்பிப்பேன். ஒரு லைக் 12:30 அப்படி தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு கீரை பொரியல். எல்லாத்துக்குமே நான் இந்த ஒரே ஒரு கடாய் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பொரியல் நான் செஞ்சு முடிச்சுட்டு அதே பாத்திரத்தில் சாம்பார் வச்சுருவேன். 2 கட்டு கீரையுமே இன்றைக்கி கன்சியூம் பண்ணியாச்சு. கீரை மட்டும் எப்போவும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தால் அப்போயே வந்து நான் அதை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அதை அலசி அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா. ஸோ கீரை வந்து பெரும்பாலும் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். 2 கட்டு கீரையும் அலசி கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மா. அதை வச்சு அப்படியே பொரியல். நடுவில் வந்து என்னோடய குட்டி பொண்ணு அங்கங்கே கத்திகிட்ருப்பா, டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருப்பா. அந்த வாய்ஸ் மேபி உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் மாங்காய் முருங்காய் சாம்பார். ஸோ அதுக்கான காய்கறி ஒரு 1/2 கேரட் இதெல்லாம் கட் பண்ணி சைடில் வச்சுட்டேன். இப்போது கீரையை மாற்றிட்டு அதே பாத்திரத்தை லைட்டாக அலசிட்டு நான் வந்து சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 விஷயம் பிளான் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும் வந்து சைடில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நான் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அந்த இரும்பு கடாயில் தான் நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக் சீட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கு ஃப்ளாக் சீட்ஸ் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் வேர்க்கடலை ஃப்ரை பண்ணணும். அது வந்து பீனட் பட்டர் பண்ண போகிறேன் அதை வச்சு. அதுக்கப்புறம் இட்லி பொடி காலி ஆகிடுச்சு, இட்லி பொடி அரைக்க போகிறேன். இதெல்லாம் நான் இன்றைக்கி பிளான் பண்ணி செஞ்சு வச்சிட்டேன் அப்படின்னா அடுத்து ஒரு 2 வீக்ஸ்க்கு எனக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாக் சீட்ஸ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா சேம் பாத்திரம் அப்படியே ஒரேடியாக வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டேன்னா லைக் எனக்கு திருப்பி அடுப்புக்கு வர வேண்டிய தேவையில்லை. பெரும்பாலும் சண்டேயில் வந்து நான் ஒரே டைமில் எல்லாத்தையுமே பண்ணிடுவேன். ஏன்னா அது ரெஸ்ட் எடுக்கிற டேன்றதுனால அடிக்கடி கிச்சனுக்கு வர்றது வந்து எனக்கு அவ்வளோவா கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் வேர்க்கடலையை வந்து ஃப்ரை பண்ண போகிறேன் பீனட் பட்டருக்காக. இந்த பீனட் பட்டர் வந்து தோசை இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி ஐட்டம்க்கு வந்து என் பையனுக்கு ஸ்கூலுக்கு வந்து வேறு எதுவும் இல்லை அப்படின்னா இது வந்து கொடுத்துருவேன். இது கூட வந்து லைட்டாக வெல்லம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை அரைச்சி எடுத்துக்கணும். நான் வீடியோவோட எண்டில் காட்டியிருப்பேன் நான் பண்ண பீனட் பட்டர் எப்படி இருக்குன்னு. இந்த சைடு வந்து சாம்பார் வெந்துட்டுருக்கு, ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. அடுத்து வந்து ஃபைனலாக மாங்காய் போட போகிறேன். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் சாம்பார் இது, மாங்காய் முருங்கைக்காய். மாங்காவோட விலை இன்னும் குறையில, இருந்தாலும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். இது ஒரு மாங்காய் அரௌண்ட் 60 rupees அப்படி வந்துச்சு. இன்னும் ஒரு 1 month போனால் ரொம்ப சீப்பாக இருக்கும். பட் முருங்கைக்காய் இருந்துச்சு வீட்டில், அதனால் மாங்காய் வாங்கியிருக்கேன். இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிட்ருக்கு. இந்த சைடு வந்து நம்மளோட வேர்க்கடலை ஃப்ரை ஆகிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இட்லி பொடிக்காக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், பொட்டுக்கடலை இதெல்லாமே ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த எல்லாத்தையுமே ஓரமாக எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஒரு சைடு நான் வறுத்துட்ருக்கும் போதே எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முன்னாடியே நான் சாதம் வடிச்சிட்டேன். ஸோ இவங்க 3 பேரையும் வறுத்துட்டேன் நான். இப்போ இவங்க 3 பேரையும் ஆற வச்சுட்டு நான் லஞ்சுக்கு போகிறேன். சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி நேப் எடுத்துகிட்டு இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து நான் திருப்பி பார்க்குறேன். அவ்வளோதான், நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். இதுதான் அந்த 3 ஐட்டமும். இப்போது ஈவினிங் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா என் பையன் வந்து ஸ்டெம் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்க. அங்கே போயிட்டேன் நான் ரூமுக்கு. இதில் நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து IISC இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் வந்து ஒரு ஓப்பன் டே வச்சுருந்தாங்க. அங்கேருந்து ஒரு கிட் வாங்கினோம், ப்ளே லேப் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து ஒரு 10 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்கும் இந்த கிட்டில். அந்த 10 எக்ஸ்பிரிமெண்ட்ஸ்க்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எடுத்து வச்சுட்டு என் பையன் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருந்தான். அதில் அது எப்படி இருக்கும்னா ஃப்ரம் 1st standard to 4th standard கிட்ஸ்க்கான ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரே புக் மாதிரி இருக்கும். அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் அதுக்கான திங்ஸும் அதிலே இருக்கும். இந்த புக் தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். என்ன மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்குது, இது எப்படி இருக்குது, வர்த்தா, இதை நீங்கள் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி. இப்போ இது ஆஃபர் ப்ரைஸில்
$499க்கு தான் வாங்கினேன். பட் $499க்கு ரொம்ப ஒர்த்து. நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் ப்ளஸ் கிட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது நல்லாவே யூஸ் ஆகும். இதோட ரிவ்யூ நான் தனியாக போடுறேன். அவ்வளோதான், இன்னையோட டே முடிஞ்சிருச்சு.